ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் துஷ்டகமனு மன்னனின் அரண்மனை நந்தவனத்தில் நுழைகின்றார்கள். அப்போது பொன்னியின் செல்வன் அந்த நந்தவனத்தில் ஒட்டிய ஒரு கதையை வந்தியத்தேவனுக்கு கூறிக்கொண்டிருந்தார். இந்த நந்தவனத்திலே நடந்த அதிசயமான சம்பவம் வேறு ஒன்று உண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. துஷ்டகமனு மன்னனின் புதல்வன் சாலி என்பவன் இங்கே ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தான். ஒரு பெண் இந்த தடாகத்தில் தண்ணீர் மொண்டு புஷ்பச் செடிகளுக்கு ஊற்றிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அந்த பெண்ணிடம் காதல் கொண்டான். அவள் ஒரு தாழ்குலப் பெண் என்றும் அவள் பெயர் அசோகமாலா என்றும் அறிந்தான். தாழ்குலப் பெண்ணாயிருந்தாலும் அவளையே மணந்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தான். அப்படியானால் நீ சிம்மாசனம் ஏற முடியாது என்று தந்தை கூறினார். சிம்மாசனம் வேண்டாம், எனக்கு அசோகமாலாதான் வேண்டும் என்று சாலிவாகனன் பிடிவாதமாக கூறிவிட்டான். இந்த உலகத்தில் இன்னொரு ராஜகுமாரனால் இப்படி கூற முடியும் என்று தோன்றுகிறதா? இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறியபோது கோடிக்கரை கடலில் படகு செலுத்திய சமுத்திரகுமாரியின் நினைவு வந்தியத்தேவனுக்கு வந்தது. ஆஹா, ஒருவேளை இவரும் அந்த பெண்ணை நினைத்து கொண்டுதான் இந்த கதையைச் சொல்லுகிறாரா என்ன? பூங்குழலியின் பேச்சை எப்படி எடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தபோது அங்கே ஓர் அதிசயம் நடந்தது. சிங்கதாரை தடாகத்தின் பின்புறச் சுவரில் உட்பக்கம் குழிவாக அமைந்து அதற்குள்ளே இருவர் அமரும்படியான ஒரு கல் ஆசனம் இருந்தது. அப்படி அமைந்திருந்த அறையின் ஓர் ஓரத்தில் திடீரென்று விளக்கு வெளிச்சம் காணப்பட்டது. விளக்கை பிடித்து கொண்டிருந்தவரின் கரம் முதலில் வெளிவந்தது. பிறகு புத்தபிக்ஷு ஒருவரின் திருமுகமும் காணப்பட்டது. வந்தியத்தேவன் இந்த இந்திரஜால காட்சியை அடங்கா வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். மேலே என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் அவன் மூச்சும் சிறிது நேரம் நின்றிருந்தது. பிக்ஷு கையில் பிடித்த தீபத்தின் வெளிச்சத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தார். இளவரசரும் அவருடைய தோழர்களும் நிற்பதைக் கண்டுகொண்டார் போலும். மறுகணம் விளக்கும் வெளிச்சமும் மறைந்தன. சிறிது நேரத்துக்கெல்லாம் பிக்ஷு தடாகத்தின் படிக்கட்டுகளின் வழியாக நடந்து வருவது தெரிந்தது. இளவரசர் நிற்குமிடத்துக்கு வந்தார். நிலா வெளிச்சத்தில் அவருடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்த்தார். தேவப்பிரிய, வருக வருக. தங்களை எதிர்நோக்கி வைத்துல்ய பிக்ஷு சங்கம் காத்திருக்கிறது. மகாதேரோ குருவும் விஜயம் செய்திருக்கிறார். குறிப்பிட்ட நேரம் தவறாது தாங்கள் வந்து சேர்ந்தது பற்றி என் உள்ளம் உவகை கொண்டு நன்றி செலுத்துகிறது என்றார். அடிகளே, இந்த சிறுவனிடம் பல குறைகள் குடிகொண்டிருப்பதை அறிந்துள்ளேன். என்றாலும் வாக்கு தவறுவதில்லை என்ற ஒரு நல்விரதத்தை அனுசரித்து வருகிறேன். அந்த விரதத்தில் என்றும் தவறியதில்லை என்றார் பொன்னியின் செல்வன். அஸ்தமிக்கும் நேரம் வரையில் தாங்கள் வந்து சேரவில்லை என்று அறிந்தேன். அதனால் சிறிது கவலை ஏற்பட்டது. முன்னதாக வந்திருந்தால் ஒருவேளை வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். அதனாலேயே சமயத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஆம் ஆம், வானில் ஜோதிமயமாக ஒளிரும் மறைத்து விடுவதற்கு பல மேகத் திரள்கள் சுற்றி வருகின்றன, நாங்களும் அறிந்துள்ளோம். ஆனால் அந்த மேகத் திரள்கள் எல்லாம் புத்த பகவானுடைய கருணை என்னும் பெருங்காற்றினால் சின்னாபின்னமாகி கலைந்துவிடும். போகட்டும், இதோ நிற்பவர்கள் யார்? தாங்கள் நன்கு அறிந்தவர்கள்தானா? தங்களின் பூரண நம்பிக்கைக்கு உரியவர்களா? கொடுத்த வாக்கை தவறாது நிறைவேற்றக்கூடியவர்களா என்று பிக்ஷு கேட்டார். அடிகளே, என்னுடைய கரங்கள் இரண்டையும் எப்படி நான் நம்புகிறேனோ அப்படியே இந்த நண்பர்களையும் நம்புகிறேன். என்றாலும் தங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் இவர்களை இங்கேயே விட்டுவிட்டு தங்களுடன் தனித்து வர சித்தமாயிருக்கிறேன் என்றார் இளவரசர். இல்லை இல்லை, அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாயில்லை. தங்களை நான் அழைத்து போகும் இடம் மிக பத்திரமானதுதான். ஆயினும் நீண்ட வழியில் போக வேண்டும். எந்த தூணுக்கு பின்னால் என்ன அபாயம் மறைந்திருக்கும் என்று யார் சொல்ல முடியும்? இவர்கள் இருவரும் அவசியம் வரட்டும் என்றார் பிக்ஷு. இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளித்தது.
முன்பின் அறியாத தன்னிடம் இளவரசர் இவ்வளவு பரிபூர்ண நம்பிக்கை காட்டி மிக அந்தரங்கமான காரியத்துக்கு அழைத்து வந்ததை நினைத்து பூரிப்பு உண்டாயிற்று. இன்றிரவு ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது, இது என்னவாயிருக்கும் என்ற நினைவு மிக்க பரபரப்பை அளித்தது. பிக்ஷு முன்னால் சென்று வழிகாட்ட மற்றவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். தடாகத்தின் படிக்கட்டுகளின் வழியாகச் சென்று பின்புறத்து கல் சுவரில் குடைந்து அமைத்திருந்த அறையில் புகுந்தார்கள். அதன் ஒரு பக்கம் சென்று இருட்டில் பிக்ஷு ஏதோ செய்தார். உடனே ஒரு வழி ஏற்பட்டது. உள்ளே வெளிச்சம் காணப்பட்டது. பிக்ஷு அங்கு வைத்திருந்த தீபத்தை கையில் ஏந்தி கொண்டார். மற்ற மூவரும் உள்ளே வந்ததும் வழியும் அடைப்பட்டது. வெளியே தடாகத்தில் சிங்க முகத்திலிருந்து விழுந்த அருவியின் ஓசை மிக லேசாக கேட்டது. இல்லாவிட்டால் ஒரு கணத்துக்கு முன்னால் அப்படி தடாக கரையில் நின்று கொண்டிருந்தோம் என்பதையே அவர்களால் நம்ப முடியாமல் போயிருக்கும். குறுகலான சுரங்கப்பாதை வழியாக அவர்கள் சென்றார்கள். பாதை வளைந்து வளைந்து சென்றது. முடிவில்லாமல் சென்று கொண்டிருப்பதாக தோன்றியது. அவர்கள் காலடிச் சத்தமும் அதன் எதிரொலியும் பயங்கரத்தை உண்டாக்கின. வந்தியத்தேவனுக்கு நடுநடுவே இளவரசர் ஏமாந்து போய் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டாரோ என்ற ஐயம் உண்டாயிற்று. பாதை அகன்று அகன்று வந்து கடைசியில் ஒரு மண்டபம் தெரிந்தது. எப்பேற்பட்ட மண்டபம்! பிக்ஷு கையில் பிடித்து வந்த தீபத்தில் சிறிய பகுதிதான் மங்கலாக கண்ணுக்கு புலனாயிற்று. ஆயினும் அதன் தூண்கள் பளிங்கு கல்லினால் ஆன தூண்கள் என்பது தெரிந்தது. நாற்புறமும் புத்தர் சிலைகள் தரிசனம் தந்தன. நிற்கும் புத்தர்கள், படுத்திருக்கும் புத்தர்கள், போத நிலையில் அமர்ந்திருக்கும் புத்தர்கள், ஆசீர்வதிக்கும் புத்தர்கள், பிரார்த்தனை செய்யும் புத்தர்கள், இப்படி பல புத்தர் சிலைகள் தோன்றின. பளிங்கு மண்டபத்தை தாண்டி அப்பால் சென்றார்கள். மறுபடியும் ஒரு குறுகிய பாதை. பின்னர் இன்னொரு மண்டபம். இதன் தூண்கள் தகடுகளினால் ஆனவை. இரத்தினச் சிவப்பு நிறம் பெற்று திகழ்ந்தன. இந்த மண்டபத்தின் மேற்கூரையிலும் செப்புத் தகடுகள், அவற்றில் பலவகை சித்திர வேலைப்பாடுகள், நாலாபுறமும் விதவிதமான புத்தர் சிலைகள். இம்மாதிரியே அபூர்வமான மஞ்சள் நிற மரத்தூண்களை உடைய மண்டபம், யானை தந்தங்களினால் இழைத்த தூண்களை கொண்ட மண்டபம், இவற்றையெல்லாம் கடந்து சென்றார்கள். அதிவேகமாக நடந்து சென்ற போதிலும் வந்தியத்தேவன் அங்கங்கே தூண்களை தொட்டு பார்த்து கொண்டே போனான். இளவரசர் அவற்றைச் சிறிதும் பொருட்படுத்தாது முன்னோக்கிய பார்வையுடன் சென்றது அவனுக்கு அளவில்லா வியப்பை அளித்தது. உலோக மண்டபங்களையெல்லாம் தாண்டி கடைசியில் சாதாரண கருங்கல் மண்டபம் ஒன்றுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் விசாலமான அந்த மண்டபத்தில் அபூர்வமான காட்சி தென்பட்டது. முந்தைய மண்டபங்களில் புத்தர் பெருமானின் சிலைகளைத் தவிர மனிதர் யாருமில்லை. இந்த கருங்கல் மண்டபத்தில் புத்த பிக்ஷுக்கள் பலர் கூடியிருந்தார்கள். அவர்களுடைய முகமண்டலங்கள் தேஜஸ் நிறைந்து திகழ்ந்தன. அவர்களுக்கு மத்தியில் மகாதேரோ குரு நடுநாயகமாக ஒரு பீடத்தில் வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே நவரத்ன கச்சிதமான ஒரு தங்க சிங்காதனம் காணப்பட்டது. அதன் அருகில் ஒரு பீடத்தின் மேல் மணிமகுடம் ஒன்றும் உடைவாளும் செங்கோலும் இருந்தன. மண்டபத்தில் நாலாபுறமும் தீபங்கள் எரிந்தன. தீபச் சுடரின் ஒளியில் தங்க சிங்காதனமும் மணிமகுடமும் உடைவாளும் ஜொலித்து திகழ்ந்தன. இளவரசர் முதலியோர் அந்த மண்டபத்துக்குள் நுழைந்ததும் பிக்ஷுக்கள் அனைவரும் எழுந்து நின்று புத்தர் வாழ்க, தர்மம் வாழ்க, சங்கம் வாழ்க என்று கோஷித்தார்கள். இளவரசர் மகாதேரோ குருவின் சமீபம் வந்து வணங்கி நின்றார். பிக்ஷுக்களின் அத்தியக்ஷகர் சிங்காதனத்துக்கு அருகில் கடந்த ஒரு சாதாரண பீடத்தை சுட்டிக்காட்டி அதில் அமரும்படி இளவரசரை வேண்டினார். மகாகுருவே, இந்த சிறுவனுக்கு முன்னால் பிராயத்திலும் தர்மத்திலும் மூத்தவர்களாகிய தாங்கள் அமர வேண்டும் என்று வேண்டினார் இளவரசர். அத்தியக்ஷக மகாகுரு தமது பீடத்தில் அமர்ந்ததும் இளவரசரும் தமக்கென்று குறிப்பிட்ட ஆசனத்தில் பணிவுடன் உட்கார்ந்தார். தேவர்களின் அன்புக்குரிய இளவரசரே, தங்கள் வருகையினால் இந்த மகாபோதி சங்கம் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளையெல்லாம் ஒப்புக்கொண்டு பல சிரமங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கிறீர்கள். புத்த பகவானுடைய கருணை தங்களிடம் பூரணமாக இருப்பதற்கு வேறு அத்தாட்சி தேவையில்லை. இவ்விதம் பாலி பாஷையில் பெரிய குரு கூற இளவரசர் அவரை அழைத்து வந்த பிக்ஷு தமிழில் மொழிபெயர்த்துச் சொன்னார். மற்ற பிக்ஷுக்கள் சாது சாது என்று கோஷித்து தங்கள் சந்தோஷத்தை வெளியிட்டார்கள். மகாதேரோ மேலும் கூறலுற்றார். இலங்கை தீவுக்கு புத்த தர்மத்தை அனுப்பிய பாரத வருஷத்துக்கு நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆதி நாளிலிருந்து உங்கள் நாட்டிலிருந்து படையெடுத்து வந்த சோழர்கள், பாண்டியர்கள்,
மலையாளத்தார், கலிங்கத்தார் எல்லோரும் இங்கே பல அட்டூழியங்களைச் செய்ததுண்டு. புத்த விகாரங்களையும் பிக்ஷுக்களின் மடாலயங்களையும் குருகுலங்களையும் அவர்கள் இடித்து தள்ளி தேவர்களின் சாபத்துக்கு ஆளானார்கள். உங்கள் நாட்டவரை சொல்வானேன்? இந்த நாட்டின் மன்னர்களே அத்தகைய கோர கிருத்தியங்களை செய்திருக்கிறார்கள். புத்த சங்கத்தில் பிரிவினையை ஏற்படுத்தினார்கள். தங்களுடைய தீய செயல்களை எதிர்த்த பிக்ஷுக்களின் விகாரங்களை இடித்தார்கள். அக்னிக்கு இரையாக்கினார்கள். 2 காத நீளமும் 1 காத அகலமும் உள்ள இந்த விசாலமான புண்ணிய நகரத்தில் ஒரு சமயம் பாதி விஸ்தீரணத்தில் புத்த விகாரங்கள் இருந்தன. அவற்றின் பெரும்பகுதி இன்று இடிந்து பாழாய் கிடக்கின்றது. இடிந்த விகாரங்களை பழுது பார்த்து செப்பனிட்டு கொடுக்க வேண்டும் என்று இதுவரை எந்த அரச குலத்தினரும் கட்டளையிட்டதில்லை. அத்தகைய ஆக்ஞை பிறப்பிக்கும் பாக்கியம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கே கிடைத்தது. தேவர்களுக்கு உகந்தவரே, தங்களுடைய இந்த செய்கையை புத்த மகா சங்கம் பெரிதும் பாராட்டுகிறது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். எப்பவும் போல திருமலையப்பன் அமைதியா இருக்கான். வந்தியத்தேவன் துடிக்கிறான். சமுத்திரகுமாரி பத்தின பேச்ச எப்படி எடுக்கலாம்னு. இவர் யாருன்னு தெரியாமலேயே உள்ளத்தை அர்ப்பணிச்சிட்டேன். நீங்க உங்க மகனை அழைச்சிக்கிட்டு போகலாம். பிரிவையும் தாங்கிக்க முடியும் என்னால. இப்படி அசோகமாலா சொன்னது நினைவிருக்கும். காதலின் மாபெரும் ஆற்றல் துஷ்டகமனுவின் மனசையே நெகிழ பண்ணிடுது. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு திருமணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். வழி வழியா வந்த சம்பிரதாயத்தை ஒட்டி தன் சகோதரனை இளவரசனா அறிவிச்சு தன் கடமையையும் நிறைவேற்றிட்டான். சில சொற்களையும் தொடர்களையும் பார்ப்போம். வைதுல்ய பிக்ஷு சங்கம் 1 நூற்றாண்டின் தொடக்கத்துல பௌத்த மதத்துல பிறந்த புதிய கோட்பாடு. பேரு வைதுல்ய நெறி. கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்த்து உருவானது. தேரோ, தேரர், புத்தர், பௌத்தர். புத்த மத தலைவர் தேரோன்னு குறிப்பிடப்படுறார். புத்தர், தர்மம், சங்கம். பௌத்த மத மும்மணிகள் திரிசரணம் எனப்படும். வழிகாட்டியான கௌதம புத்தர், அவர் போதிச்ச அறநெறிகள், பின்பற்றும் துறவிகளின் அமைப்பு. இந்த 3ஐயும் சரண் அடைகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த அடைக்கல மந்திரத்தின் பொருள் புத்தரை சரணடைகிறேன், தர்மத்தை சரணடைகிறேன், சங்கத்தை சரணடைகிறேன். அத்தியக்ஷகர் மேற்பார்வையாளர், தலைவர். வழிபாட்டு முறைகள் பெரும்பாலும் உருவக அடிப்படையில அமைஞ்சிருப்பதை பார்க்கிறோம். சிந்தனை ஆற்றலின் எல்லையை கருத்துல வச்சுக்கிட்டு நுட்பமான பல கருத்துக்களை கலை வடிவங்கள்ல தந்திருக்காங்க நம் முன்னோர்கள். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.